மட்டக்களப்புக்குள்ளேயே ஒரு தனி மனுஷனால கட்டப்பட்ட கோவில் சொன்னா 1-2 தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச 1 தான் இருக்கு. உங்களுக்கு வேற எதுவும் தெரிஞ்சா அந்த கோவிலோட பேரை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு ஆன்மீக பயணம் என்று சொல்லி மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. இப்படியான ஒரு கோயிலை காட்டுறத முஸ்பாதி யூடியூப் சேனல் மூலமா நான் பெருமை அடைகிறேன். அந்த இடம் தான் மட்டக்களப்பு காமாட்சி அம்மன் கோவில். நாம கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுமே ஒரு உயரமான ஆஞ்சநேயர் சிலை நம்மளை கும்பிட்டு வரவேற்கிற மாதிரி இருக்கு. அந்த ஆஞ்சநேயர் சிலையிற முக லட்சணமே ஒட்டுமொத்த கோவில் சிற்பக்கலையிற வெளிப்பாடை நமக்கு அவடத்திலேயே காட்டும். இப்படி உயரமான சிலைகளை வைக்கிற பழக்கத்தை மட்டக்களப்புல கொண்டு வந்தது இந்த காமாட்சி அம்மன் கோவில். ஆஞ்சநேயர் சிலையிற வடிவை பார்த்துட்டு அடுத்த கட்டமா கோவிலுக்குள்ள போவோம்னு சொல்லி நானும் வெளிக்கிட்டேன். கோவில் வளவுக்குள்ள ஊர்பட்ட வடிவான பூமரங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கூட குப்பையே இல்லாம கோவில நல்ல துப்புரவா தான் வச்சிருந்தாங்க. நானும் கோவில் அடிக்கு போய் சேர்ந்த அந்த நேரத்துல தான் மத்தியான பூசையும் ஸ்டார்ட் ஆகிச்சு. கோவிலை சுத்தி வீடியோ எடுக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்களோட நம்பிக்கையையும் பழுதாக்க கூடாது. நானும் கோவிலுக்குள்ளுக்குள்ள வீடியோ எடுக்கல. கோவில் வெளி தோற்ற லட்சணத்தை விட உள்ளுக்குள்ள இருக்கிற லட்சணமும் உள்ளுக்குள்ள இருக்கிற சிலைகள வெளிப்பாடுமே உண்மையிலேயே ஒரு சொர்க்கம் மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் உலகுக்கு அம்பலப்படுத்தப்படாம உள்ளுக்குள்ள இருக்கிறதே ஒரு சில விஷயங்களுக்கு தனிச்சிறப்பா இருக்கும். வளமை மாறாம இருக்கும் வரைக்கும் தான் கலாச்சாரத்துக்குரிய மகிமையும் மங்காம இருக்கும். கோபுரத்துல இருந்த நிறைய சிற்பங்கள்ல முக்கியமா கவனிக்க வச்ச ஒரு விஷயம் என்னன்னா நிறைய சித்தர்கள சிற்பங்களுமே இருந்தது. கோவில சுத்தி வரக்குள்ள வந்த ஆன்மீக தன்மையும் சுத்தி இருந்த அந்த சின்ன சின்ன பறவைகள சத்தமும் அமைதியும் என்ன அறியாமலே என்ன கரைய வச்சுட்டு. இந்த கோயில்ற கட்டமைப்பு எப்படி வடிவா இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இடமும் அமைதியாவே இருக்கு. கோயில்ல இருக்கிற கட்டடக்கலை முற்றுமுழுதாவே இந்தியாவோட கட்டடக்கலையை தழுவித்தான் இருக்குது. மட்டக்களப்பு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்க வந்திருக்கீங்களான்னு சொல்லி உங்களோட அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இல்லாட்டி முதல் தரம் இந்த முஸ்பாதி யூடியூப் சேனல்ல அந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களா இருந்தா உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. மட்டக்களப்புக்குள்ள இருக்கிற பல தனித்துவமான அடையாளங்களுக்குள்ள இந்த மயிலம்பாவளி காமாட்சி அம்மன் கோயிலும் ஒரு முக்கியமான அடையாளமாவே இருக்குது. கோவில்ற வழி வீதியை நம்ம சுத்தி வரக்குள்ள வடிவான நிறைய சிற்பங்களுமே இருந்தது. அங்க இருந்த ஒவ்வொரு சிற்பங்களுமே நுணுக்கமான நல்ல வேலைப்பாடுகளோட கொண்ட சிலையாத்தான் இருந்தது. அங்க இருந்த சிற்பங்கள வடிவுக்கு போட்டி போடுற மாதிரி சுத்தி இருந்த பூமரங்களும் பழமரங்களுமே நின்றுது. முசுப்பாத்தியா அங்க இங்கன்னு சொல்லி புதுனம் பார்த்து கோவில்ற வழி வீதியை சுத்தி வரக்குள்ள எனக்கு நேரம் போறதும் தெரியல, கோவில்ற வழி வீதியை சுத்தி வந்ததும் தெரியல. நானும் கோவில்ற முன் வாசலுக்கு வந்து சேர அவடத்துல பிரசாதமும் கொடுத்தாங்க. அந்த அண்ணன்ட்ட நானும் கொஞ்சம் புளிச்சாதம் வாங்கி சாப்பிடுத்து மான்மை இருக்கிற பக்கமா போனேன். உண்மையிலே அப்படி ஒரு அமைதியா இருக்கு. அமைதியாண்டா ஒரு பயமான அமைதி இல்லை, ஒரு சந்தோஷமான அமைதியா இருக்கு இந்த இடத்துல வந்ததுல. இங்கால மான் இருக்குது. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா மயில் இருக்கு. கோவில சுத்தி கும்பிட்டு வரக்குள்ள எனக்கும் கொஞ்சமா பசியும் வந்தது. ஏதாவது குடிப்போம் இல்லாட்டி சாப்பிடுவோம். கோவிலோட சேர்ந்து இருக்கிற மாதிரியான கோவில் அக்ஷதை சாப்பாட்டு கடைக்குள்ள போனேன். உள்ளுக்குள்ள போனதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது கடையும் நல்ல துப்புரவாவே இருந்தது. இந்த கடையை பராமரிக்கிறது உள்ளாவே ஒரு 4-5 அக்கா மாதிரி தான். நான் போன நேரம் நடு மத்தியானமா இருந்ததால அந்த நேரத்துல மத்தியான சாப்பாடு மட்டும் தான் இருந்தது. மத்தியான சாப்பாடு சாப்பிடுற மூடு இல்லாததால நானும் ஐஸ் காஃபியில குடிச்சிட்டு அடுத்த பயணத்துக்கு தயாராகித்தேன். மட்டக்களப்பு மயிலம்பாவளியில இருக்கிற ஒரு வித்தியாசமான மெட்ட கோவிலுக்கு தான் உங்களை கூட்டிட்டு போக காத்திருந்தேன். திருகோணமலை பிரதான வீதியிலிருந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் இந்த கோவில். இந்த கோவிலுக்கு போக முதல் எனக்கு இந்த கோவிலை பற்றி கொஞ்சம் கூட அறிமுகமே இருக்கல. இந்த கோவில் அமைவிடம் தான் என்ன கூட்டிட்டு போக வச்சது. நிறைய நாளா இந்த கோவிலுக்கு வரணும்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஆசை இருந்தது. ஏன்னு சொன்னா இந்த கோவில் இருக்கிற இடம் அப்படியான ஒரு இடம். நான் ஆசைப்பட்ட இந்த இடத்தை பார்க்க வந்து சேர்றதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. எல்லாத்துக்குமே நேரம் காலம் என்று சொல்லி ஒன்று இருக்கும். அந்த நேரம் அமையக்குள்ளதான் எல்லாருக்குமே எல்லாமே வந்து கைகூடும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல தான் நானும் இந்த கோவிலுக்கு வந்து சேர்ந்தேன். கோவிலை கும்பிட போகக்குள்ள வருங்கையோட போகக்கூடாண்டு அந்த குளத்துக்குள்ள இருந்த ஒரு சின்ன அல்லிப்பூவை உடைச்சு கொண்டு அங்க இருந்த கோவிலுக்குள்ள கொண்டு போய்
கோவில்ல இருந்த காளியம்மாள் படத்துல வச்சு நானும் கும்பிட்டேன். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லதா நடக்கணும் என்று சொல்லி கும்பிடுத்து அந்த இடத்துல சுத்தி பாப்போம் என்று நானும் வலிக்கிட்டேன். ஏனென்றா நான் நின்ற அந்த நேரத்துல ஒருத்தருமே இல்லாம இருந்தது. அந்த இடத்துல அந்த தனிமையில இடத்தை ரசிக்கக்குள்ள விளங்கப்படுத்த இயலாத அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது அந்த இடம். இந்த கோயில் சடங்கு எப்ப நடக்கும், எத்தனை நாள் நடக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கெல்லாம் செயற்கையில செல்வாக்கு செயலிழந்து போயிருக்குதோ அந்த இடம் தான் சொர்க்கமா உணரப்படுது. தூரத்துல ரிங்க ரோட்ல வாகனங்கள் போறது வடிவாவே தெரிஞ்சுது. இப்படியான அருமந்த இடங்கள் தான் மனுஷன் மன நிம்மதியை தரக்கூடிய இடங்களாவே இருக்குது. தூரத்துல வாகனம் போனாலும் வாகன சத்தத்துல அறியண்டமே இல்லாம ஒரு நிம்மதியான இடமாவே இந்த இடம் இருந்தது. இப்ப நீங்க பாக்குறது மட்டக்களப்பு வாவி. வாவிக்கு அங்கால கரையில இருக்கிறது மகிழவட்டுவான நரிப்புள் தோட்டமா தான் இருக்கணும். ஆறு இப்படி அமைதியா இருக்கிறத பாக்க ஒரு காப்பட் விரிச்சு விட்ட மாதிரி இருக்கு. இருந்தாலும் குறுக்க இந்த கௌசிக் வந்தான மாதிரி இந்த தண்ணிக்காவும் பறந்து போச்சு. இந்த கோவில் அமைவிடம் தான் உண்மையிலே ஒரு நல்ல அமைதியான இடமாவும் வடிவான இடமாவும் இருக்கு. ஏன் அப்படி நான் சொல்றேன்டா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பறந்த மட்டக்களப்பு வாவி இருக்குது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாவே ஃபுல்லா வயல்வெளியா இருக்குது. இந்த வயல்வெளி வந்து ஆரம்ப காலத்துல மாறி போவதை நம்பி விதைச்சிருக்கிறாங்க. காலப்போக்கில் மட்டக்களப்பு வாவி கொஞ்சம் உயர்ந்ததால இந்த ஏரியாவில் இவங்களால வெள்ளாம செய்யலாம போயிட்டு, இருந்தாலுமே மாறி காலம் முடிஞ்சதுக்கு பிறகு வார அந்த காலத்துல அந்த இருக்கிற ஏரியாவில் ஒரு குளம் இருந்திருக்கு. அந்த குளத்தை நம்பி இவங்க வந்து 2ஆம் மாசம், அதாவது மாசி மாதத்துல இந்த ஏரியாவில் வந்து வெள்ளாமை விதைக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். நான் நம்புறேன் இந்த காணொலி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு இடையில போய் பரவிச்சென்றா இந்த இடத்தை பார்க்கறதுக்கு நிறைய இயற்கையை விரும்புகிற ஆர்வலர்கள் வருவாங்கன்னு சொல்லி அப்படி வந்தாங்கண்டா முஸ்பத்தி யூடியூப் சேனல் மூலமா நாங்கள் பெருமை அடைகிறோம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு இப்படியான இயற்கையான இடங்கள்ல பொலித்தீன் குப்பைகளை போட்டு குப்பையாக்கிறாதீங்க. நான் அறிஞ்சதை உலகறிய செய்வதற்காக இந்த காணொலியை பதிவிடுகின்றேன். உள்ளன்பு கலந்த நன்றி.